ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சூப்பரான நம்ம வந்து குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு கேக் தான் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளுக்கு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 1.5 கப் வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1.5 கப் சர்க்கரை எடுத்துக்கிட்டு 1 கப் வந்து ஆயில் எடுத்துக்கோங்க. அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க. 1 கப் வந்து பால் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வினிகரும் சேர்த்து அடிச்சுக்கோங்க. இல்லைன்னா தயிர் சேர்த்துக்கோங்க. 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா அடிச்சுட்டு ஒரு பாத்திரத்துக்குள்ள மாற்றி ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றி வச்சுட்டு இப்போ வந்து இதுக்கு 2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடிக்கும்னா கோதுமை மாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ 2 கப் மைதா மாவை நல்லா வந்து ஜலிச்சு விட்டுருங்க. இப்போ வந்து நல்லா வந்து ஒரு விஸ்க் எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா திக்காக கலந்துரும். இதை கலந்த பிறகு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஒரு திக்கான பேட்ரு வரணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வெனிலா எசன்ஸ் வந்து நம்ம வந்து ஒயிட்டு கேக்குக்காக நம்ம வெனிலா எசன்ஸு கலந்துக்கிறோம். இதுலேயே தான் நம்ம மாவையும் பிரிக்க போகிறோம். இப்போ 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ரெண்டும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து இந்த மாவை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தனித்தனியாக பிரித்து வைக்க போகிறோம். ஒரு கப்பில் வந்து நம்ம வந்து சாக்லேட் பவுடர், அதாவது கொக்கோ பவுடர் சேர்த்துக்க போகிறோம். ஒன்று வந்து அப்படியே ஒயிட்டாக வெனிலா எசன்ஸோடு வைக்க போகிறோம். இது 2 விதமாக அந்த ஜீப்ரா கேக் வர்றதுனால நம்ம வந்து இது மாதிரி பிரித்து வைக்கணும். இப்போ பிரித்து வச்சுட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் போட்டுக்கோங்க. கொக்கோ பவுடர் உங்களுக்கு நல்லா பிடிக்கும்னா நிறையவே நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்பாக போயிடும். ஓரளவு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொக்கோ பவுடரை நல்லா கலந்து தனியாக இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வெனிலா இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த பேட்டரை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு கேக் டின்னில் வந்து நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ கேக் டின்னில் நல்லா பட்டர் பேப்பர் போட்டு நல்லா நெய்யோ வெண்ணெயோ போட்டு தடவிட்டு, இல்லை ஆயிலோ தடவிட்டு, இப்போ அதில் வந்து முதல்ல சாக்லேட்டு அந்த பேட்டரை வந்து ஒரு ஸ்பூனில் எடுத்து விட்டுக்கோங்க. இப்படியே ஒவ்வொரு ஸ்பூனாக வந்து சாக்லேட்டு மாவு கொஞ்சம் வெனிலா மாவு கொஞ்சம் அப்படியே கலந்து கலந்து வைங்க. வச்சுக்கிட்டே வாங்க. ஒரு அரைவாசி வந்த பிறகு அந்த கேக் டின்னில் அரைவாசி வந்த பிறகு நம்ம வந்து அதை நிறுத்திடணும். ஏன்னா கேக் வந்து பொங்கி வரும்போது நிறைய போட்டுட்டிங்கன்னா வலிஞ்சிரும். ஒரு வாசி வந்த பிறகு நம்ம வந்து அதை நிறுத்திட்டு இப்போ நம்ம வந்து அந்த ஜீப்ரா வடிவம் வருவதற்காக நம்ம வந்து ஒரு டூத் பிக்கிலோ ஒரு கம்பியிலோ அந்த ஜீப்ரா டிசைனை வந்து நம்ம வரைஞ்சிக்கணும். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிக்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த டிசைனை வந்து வரைஞ்சி விட்டுருங்க. அது இந்த மாதிரி சும்மா வரைஞ்சிட்டாலே அந்த ஜீப்ரா வந்து டிசைன் வந்துடும். இதை என்ன பண்ணணும், நம்ம குக்கர்லேயோ கடாயிலோ வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு தட்டு போட்டுட்டு, குக்கர் இருந்தால் தட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் இதை வச்சுட்டு குக்கரை மூடி வச்சுட்டு 40 நிமிஷம் உள்ளே வந்து அந்த கேஸ்கெட்லாம் எடுத்துகிட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி வெந்து வந்துடும். இதை கட் பண்ணி குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுங்க. சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. சாக்லேட் ஃப்ளேவரும் வெனிலா ஃப்ளேவரும் சேர்ந்து செம்ம சூப்பராக இருக்கும். ரொம்ப அழகாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், குழந்தைகளுக்கு விருப்பமானதும் கூட. இதை நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இதை நீங்கள் கடாயிலையும் வந்து இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் வச்சுட்டு கடாயில் வைக்கும்போது ஒரு 20 நிமிஷம் வச்சா போதும். நல்லா ஈஸியாக வெந்து வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,